வணக்கம். செல்வகுமாரின் வானிலையில் ஏற்பட்டிருக்கூடிய சந்தேக வினாக்களுக்கு விடையளிக்கும் விரிவான வானிலை ஆய்வறிக்கை பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுக்கானது. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜூலை 8 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். கேள்வி 1. கடும் வெயில் வாட்டுகிறது, கோடை போல் இருக்கிறது, கோடையில் கூட மழை பொழிந்தது, பருவமழை பின்வாங்கி இருப்பதற்கு காரணம் என்ன? பெய்யுமா? பருவமழைக்கு சாதகம் இல்லாமல் இருக்கக்கூடிய காரணம் என்ன? மீண்டும் பருவமழை தீவிரமடைவது எப்பொழுது? வெயில் தணிவது எப்பொழுது? அடுத்தது, மழையை நம்பி விதைத்தோம், ஆனால் மழை இல்லை. மேலிருந்து ஒரு மழை இருந்தால்தான் விவசாயம் பயிர்கள் செழித்து வளரும். மழை எப்பொழுது? இந்த வெயில் தணிவது எப்பொழுது? இப்படிப்பட்ட கேள்விதான் நிறைய இருக்கு, எல்லா மாவட்டங்களிலிருந்தும் இருக்கு. ஒரே பதில், ஏன் வெயில்? பொதுவா சூரியனோட குத்துக்கதிர் டிசம்பர் மாதம் 21 மகர ரேகையில் இருக்கும். எங்கன்னா ஆஸ்திரேலியா, மடகாஸ்கர் அந்த பகுதியில் இருக்கும். நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய மகர ரேகையில டிசம்பர் 21 அங்கிருந்து கிளம்பி சூரியன் சாய்ந்த நிலையில சுற்றுவதன் காரணமா அப்படியே அங்கிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வடக்கு நோக்கி வரும் சூரியன் குத்துக்கதிர். மார்ச் 21 நிலநடுக்கோட்டை அடையும். மார்ச் 21 என்னாகும்? அடைந்ததும் நமக்கு வெயில் அதிகமாகும். நிலநடுக்கோடு என்பது எங்க இருக்கு? டெல்டா மாவட்டம் என்பது 10 இந்த டிகிரி. ஆக 8 டிகிரிலிருந்து 13 டிகிரி வரைக்கும் தமிழ்நாடு இருக்கு. ஆக இந்த 8லிருந்து 10 தெற்கே 0 டிகிரி தான் நிலநடுக்கோடு. அதுல இருந்து எத்தனையாவது கோட்டில் இருக்கு? இலங்கைக்கு தெற்கே குமரி முனைக்கு தெற்கே 7 கோடு தான் இருக்கு. குமரி முனையிலிருந்து அங்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு 7 கோடு வடக்கு இருக்கு. அப்படின்னா சென்னையிலிருந்து கன்னியாகுமரி எவ்வளவு தூரமோ அந்த தூரத்தில் இருக்கு கன்னியாகுமரியில இருந்து நிலநடுக்கோடு. புரியுதுங்களா? சென்னையிலேருந்து கன்னியாகுமரி எவ்வளவு தூரமோ அதே தூரத்தில் இருக்கு நிலநடுக்கோடு கன்னியாகுமரியிலிருந்து. அப்போ என்ன ஆகும்? நிலநடுக்கோட்டுக்கு வந்துட்டாலே வெயில் அதிகமாயிடும். அப்போ மார்ச் 21 வந்தோடனே வெயில் அதிகமாகுது. அப்போ வடக்கு நோக்கி பயணிக்கும். அடுத்தது தமிழ்நாடுக்கு வழியா எப்ப பயணிக்கும்? ஏப்ரல்ல. மே மாதத்துல ஆந்திர பிரதேசம் ஒடிசாவில் இருக்கும். ஜூன் மாதம் 21 கொல்கத்தா கிட்ட போயிடும் சூரியன் குத்துக்கதிர். அப்போ நம் வழியாக பயணிப்பதன் காரணமாகவும் நம்மை தாண்டி வடக்கே போக இருக்க பொழுதும் அதிகமான வெயில் இருக்கும். வடக்கே போனதுக்கு அப்புறம் வட இந்திய நிலப்பகுதியில் ஏற்படக்கூடிய தாழ்வுகள், வடக்கு வங்கக்கடல் ஏற்படக்கூடிய தாழ்வு சுழற்சிகள் தமிழ்நாட்டின் ஊடாக தென்மேற்கு பருவமழை இருக்கும். அதனால ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் எல்லாம் வெயில் தெரியாது. தென்மேற்கு சாரல் வரும். கேரளாவில் மழை பெய்யும், குளிர்ச்சியா இருக்கும். அப்ப வெயில் தெரியாது. ஆனால் வெயில் காலம்தான். ஜூன் 21 வடக்கு போன உடனே தெற்கு நோக்கி திரும்பிடும். ஜூலை ஒடிசா, ஆந்திர பிரதேசம். ஆகஸ்ட்ல தமிழ்நாட்டுக்கு வந்துடும் மீண்டும் சூரியன் குத்துக்கதிர். செப்டம்பர் மாதம் 21 மீண்டும் இலங்கைக்கு தெற்கே இருக்கக்கூடிய குமரி முனைக்கு தெற்கே இருக்கக்கூடிய நிலநடுக்கோட்டுக்கு வந்துடும் செப்டம்பர் 21. அப்போ இப்போ வந்து நம்மை தொடுவதற்கும் நம்ம வழியாக கடப்பதற்கும் நம்மை விட்டு தெற்கே போவதற்குமான நேரம் இது. இதனால சூரியன் குத்துக்கதிர் அதிகம் வர்றதுனால வெயில் கூடும். ஆகஸ்ட், செப்டம்பர்ல இன்னும் வெயில் கூடுதலாக இருக்கும். இருந்தாலும் வங்கக்கடலிலே ஆந்திர, ஒடிசா கடலோர பகுதிகளில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சிகள் தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்க்கும். அதனால குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலை நிலவும். இப்ப நிகழ்வு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வட இந்திய நிலத்துல இருக்கு. வங்கக்கடலை இருந்தா கூட நம்ம ஊர் வழியா காற்று போகும். ஆனால் பசிபிக் பெருங்கடலை இருக்கு. ஆனால் அதுக்கு காற்று மேலடுக்குல போகுது. வெப்பத்தால் லேசாக்கி மேலடுக்கில் பயணிக்கிறது. தரைப்பகுதிகளில் பயணித்தாலும் அது வறண்ட காற்றா தான் பயணிக்குது. மேகத்தை உருவாக்கக்கூடிய, குளிர்விக்கக்கூடிய ஒரு சாதக அமைப்பு இல்லை. கேரளாவில் பெய்தாலும் லேசான மழை தான் இருக்கு. வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று மகாராஷ்டிரா, குஜராத், கோவா வழியா பயணிக்குது.
கேரளா வழியா நுழைந்தா தான் வங்கக்கடல் வழியா போகும். அதனால வட இந்திய நிலப்பகுதிகளுக்கு நேராக ஷார்ட் ரூட் எடுத்து குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா வழியா பயணிக்கிற காரணத்தினால கேரளாவிலே மழைப்பொழிவோட தீவிரம் குறைவா இருக்கு. அப்பாச்சி கொண்ட முதல்ல 2.5 சென்டிமீட்டர் அப்பையும் பெஞ்சிருக்கு. ஆனால் தீவிரம் இல்லை. தென்மேற்கு பருவமழை, இதனால வெயில் அதிகமா இருக்கு. வட இந்திய நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய சிஸ்டம் முற்றிலுமாக செயலிழந்த பிறகு புதிய நிகழ்வு உருவாகும். 3வது வாரத்தில் தென்சென கடற்பகுதி வழியாக பயணிக்கக்கூடிய காற்றும் தடைப்படும். அதாவது சீன பகுதியை நோக்கி சீனாவில் கரை கடந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்துவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கக்கூடிய கரையேறக்கூடிய கடலிலே இருக்கக்கூடிய நிகழ்வுக்கு காற்று பயணித்துக் கொண்டிருக்கு. இன்னும் 2 நாள் அது கரை கடந்ததும் சீனாவுக்கு கரை கடந்து சீன பகுதிக்கும் வடகொரியா தென்கொரியாவுக்கெல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் பொழுது அது இங்கே போகக்கூடிய காற்றோட வேகம் தடைபெறும். அதனால மாலை இரவு இடிமழை பொழிவு ஏற்படும். வெயிலுக்கு பின் தான் மழை பொழிவும் கொடுக்கும். வரக்கூடிய நாட்கள்ல வெயிலுக்கு பின் மழை இருக்கு. 10ஆம் தேதிக்கு மேல் மாலை இரவு மழை பொழிவு படிப்படியாக பரவலாகும். வடகடலோரம் டெல்டாவிற்கெல்லாம் மழை உண்டு. வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் உண்டு. தென்மேற்கு பருவமழையும் உண்டு படிப்படியாக. ஆக 10ஆம் தேதிக்கு பிறகு அப்படி வடகிழக்கு பருவமழை வரைக்கும் தென்மேற்கு பருவமழையும் இருக்கும். வெப்பசலன மாலை இரவு மழை பொழிவும் இருக்கும். ஒரு சில நாட்கள் காற்றோட வழித்தடம் திசை மாறும் பொழுது தீவிரம் குறைந்திருக்கும். பெரும்பாலான நாட்கள் மாலை இரவு மழை பொழிவு வரக்கூடிய 10ஆம் தேதிக்கு மேல் இருக்கும். 10 விட 11, 10ஆம் தேதி எல்லோருக்கும் கொடுத்துடாதுங்க. தொடக்கம் தான் 10. 11 பரப்பில் கூடும், 11 விட 12 பரப்பில் கூடும், 12 விட 1, 2, 13, 14, 15 பரப்பில் கூடிக்கொண்டே இருக்கும். ஆனா ரொம்பவும் அதிகமா கூடி கொட்டி திருத்துறாது. சீரான மழையாக இருக்கும். கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் மாலை இரவு இடிமழை பொழிவாக தமிழ்நாட்டில், கேரளாவில் பருவமழையாக. அப்போ மழைப்பொழிவு தொடங்க போகுது. கேரளாவில் மழை குறைவாக இருக்கிற காரணத்தினால, ஈரப்பதம் குறைவாக இருக்கிற காரணத்தினால, ஈரப்பதம் மேலடுக்குல வங்கக்கடல் வழியாக சீன பகுதியை நோக்கி பயணிக்கிற காரணத்தினால தரையில ஈரம் இல்லாமல் இருக்கிறது. வறண்ட காற்றாக இருக்கு. ஈரம் மேலிருந்து போய்விட்டது. இது மாறும் 10ஆம் தேதியிலிருந்து. 10ஆம் தேதியிலிருந்து மாறினாலும் மாலை இரவு இடிமழை பொழிவுக்கு முன் வெயில் இருக்கும். ஆனால் இந்த அளவிற்கு கோர வெயில் இருக்காது. வெயில் இருக்கும். மாலை இரவு இடிமழை பொழிவு வரும். மாலையில ஒரு மழை பெஞ்சிட்டால் அடுத்த நாளைக்கு இதமான வெப்பநிலையாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, மழை எப்பதான் சொல்லியாச்சே. 11ஆம் தேதியிலிருந்து ஆங்காங்கே முதல்ல வடகடலோரம், வட உள் மாவட்ட பகுதி, கர்நாடகா ஆந்திர எல்லையோரம், படிப்படியாக டெல்டாவிற்கு அடுத்தடுத்த நாட்களிலே, அப்புறம் படிப்படியாக மத்திய உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கும் உண்டு. ஆனால் தென் மாவட்டங்கள்ல தூத்துக்குடிக்கு ரொம்ப குறைவா இருக்கும். வடக்கே போக தான் நம்பர் 1 இடம் ஆந்திர எல்லையோரம், திருவள்ளூர், சென்னை, இங்கெல்லாம் வடகோடி மாவட்டங்கள் நல்ல மழை இருக்கு. அடுத்தது கடலூர், புதுச்சேரி, அப்புறம் மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்ட பகுதிகளுக்கெல்லாம் வரக்கூடிய நாட்கள்ல மழை இருக்கு. புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். படிப்படியாக மழை பொழிவு தொடங்கும். 10ஆம் தேதிக்கு மேல மழை இருந்து கொண்டே இருக்கும். செப்டம்பர் 2வது வாரத்திலிருந்து நல்ல தீவிரம் இருக்கும். தொடர்ந்து வானிலை ஆய்விற்கு கூட இணைந்திருங்கள். வானிலை மாறுதலிருந்து திட்டமிட்ட பணி செய்திருங்கள். இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.